ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு மசாலா கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பீர்க்கங்காயில் பொரியல் ரெசிபி தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை கறி ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துருக்குங்க. இதை நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப சீவ வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் மட்டும் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு இந்த தோலை நீங்கள் துவையல் கூட செஞ்சுக்கலாம். டேஸ்ட் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தூள் எடுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தூள் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளியை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதை சப்பாத்தி செஞ்சால் கூட ஸ்கூல் டைமில் சப்பாத்திக்குள்ளே வச்சு இதை ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. காய் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடணும். இப்போ பாருங்கள், காய் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சேர்த்துருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா பீர்க்கங்காயோடனா கலந்து வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம பீர்க்கங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.